வெள்ளைச்சட்டை யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் இது போன்ற சிறிய வலைவலிகளை துவங்கி கட்சியினுடைய அன்றாட நிகழ்வுகள் தினந்தோறும் தமிழக அரசியலில் ஏற்படுகிற முன்னுக்கு பின் முரண் நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்ட களத்தில் நின்று மக்களிடத்திலே சுட சுட செய்திகளை பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக பெருமக்கள் அறிவாலயத்தினுடைய மேற்பார்வையில் இயங்குவதனால சரியான செய்திகள் மக்களிடத்தில் சென்று சேருவதில்லை. அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக, ஒரு வலைவலியாக, ஒரு செய்தி தொடர்பாளராக இயங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் தினந்தோறும் ஒரு பாலியல் வன்கொடுமைகள், தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. தினந்தோறும் ஊழல் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி முடிய போகிறது, ஏதேனும் அள்ளி சுருட்டி கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் இவர்கள் ஆட்சி முறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தாம்பரம் மாநகராட்சியில் ஆகப்பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. அதற்கு மண்டல தலைவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதனிடையே இதில் செய்தி என்னவென்றால், ரஷ்யாவுடைய தத்துவஞானி டால்டாய்ஸ் ஒரு செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார். 30 கோடி இந்திய மக்களை 20,000 பிரிட்டிஷ் இராணுவத்தினர் எப்படி அடிமையாக்கினார்கள் என்பதை சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறார். இந்திய மக்கள் தன்னை அடிமைகளாக மாற்றிக்கொண்டார்கள் என்று அவர் வரையறுக்கிறார். பிரிட்டிஷாரால் அவர்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை. அடிமைப்படுத்தப்பட்டதை இவர்கள் எதிர்க்க திராணி இல்லாது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோன்றுதான் தமிழகத்தில் திராவிட சித்தாந்தவாதிகள் அல்லது திராவிட ஆட்சியாளர்களுடைய அடிமைத்தனத்தை எதிர்க்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நான் தமிழராக இருந்த காலத்தில், நான் இல்லை, ஒவ்வொரு மக்களும் தமிழர்களாகத்தான் இருந்து இந்த பூர்வ மண்ணில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் தமிழராக இவர்கள் ஒருங்கிணையவில்லை. அதனால் திராவிட சித்தாந்தவாதிகள் 6 கோடி மக்களை வெறும் 6 லட்சம் மொழி சிறுபான்மையினர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம மக்களிடத்தில் சரியான முறையில் கொண்டு செல்லும். தலைப்பு பார்த்திங்கன்னா, தேசத்தந்தை செட்டிக்குளம் ஜெகன் என்று நான் அந்த தலைப்பை வச்சுருக்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திரு சீமான் அவர்கள் தான் தமிழர்களுடைய அந்த உயிர்மை நேயத்தை அருமையாக பல மேடைகளில் சொல்லியிருப்பார். அதாவது, மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி பேகன் என்ன பண்ணுறான், ஒரு ஆகப்பெரும் ஒரு கம்பளை போத்திட்டு போகிறான். அது ஓமை தவறாக இருந்தாலும் கூட தமிழனுடைய அந்த உச்சபட்ச மனிதநேயத்தை அங்கே வர்ணித்து புறநானூற்று பாடல் 145 சொல்கிறது. அத்தமை மாமையில் பணிக்கும் என்றருளி படாமியந்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேகம் என்று அந்த பாடல் முடியும். சங்க இலக்கியம் புறநானூற்று பாடல் 145 என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கடா யானை களிமான் பேகம் என்று அந்த ஒரு வரி வருது. வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டினா, கடா களிற்றி மேல் கட்படா மாதர் படா முளை மேல் தூகில் என்று ஒரு நட்பையில் ஒரு குரல் வரும். யானையின் அந்த துதிக்கை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த துணி ரொம்ப தடுசாக இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதுபோன்ற கடா யானைன்னா ஒரு மதம் பிடித்த யானையின் மீது போடப்பட்ட அந்த துணி போன்று ஒரு அதை தடித்த கனமுள்ள துணியை மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று இவன் நினைத்து
பேகன் அந்த செயலை செய்தான் என்று தமிழுடைய அந்த மாண்பை சங்க இலக்கியம் வர்ணிச்சிருக்கும். அளக்கும் மரக்காய் தேய்கின்ற அளவுக்கு அளந்து தானியங்களை கூலியாக தமிழ் கூலிகளுக்கு, தமிழ் கூலிய மக்களுக்கு அளந்து கொடுத்தான் என்று செல்வ கடுங்கோன் அளந்து கொடுத்தான் என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோம். நீலநாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த என்று சிறுபானாற்றுப்படை பாடுது. இந்த சிறுபானாற்றுப்படை எல்லாமே கடையழ்வர்களுடைய அந்த அற்புத ஆகப்பெரும் வள்ளல் தன்மை நம்மகிட்ட சொல்லுது. இது வஞ்ச புகைச்சனி உயர்வு நவிச்சனின்றது பார்க்கக்கூடாது. நம்ம தமிழனுடைய மாண்பு எப்படி இருந்தது, பிற்காலத்தில் இவன் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டான், அடிமைப்படுத்தப்பட்ட நிலத்தில் இப்போ எப்படி இருக்கான், அடிமையாக ஏற்றுமதி செய்த பிறகு பல நாடுகளுக்கு பிரிட்டிஷார் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு கண்காணியின் மூலமாக தமிழகத்தில் இருந்த தமிழர்களை ஏற்றுமதி செய்து அடிமைகளாக கொண்டு சென்று அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகள் சரியான முறையில் நமக்கு தரவுகளோடு சொல்லும். இப்போ என்ன சொல்ல, நீலநாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தன் கொடுத்தன்னா, என்கிற வள்ளல் ஆலமரத்தில் அமர்ந்திருந்த சிவனுக்கு ஒரு ஆடை கொடுத்துட்டு போகிறான். போகிற வழியில் போகிறான். மக்களை சந்திக்கும்போது, ஏழை எளிய மக்களை சந்திக்கும்போது, துணி இல்லாத கலிங்கம் என்றால் துணி இல்லாதவனுக்கு துணி, உணவு இல்லாதவனுக்கு உணவு, தானியம் இல்லாதவனுக்கு தானம், இது போன்ற செயல்களை செய்து கொண்டு தெருக்களில் போய் கொண்டு இருக்கும்போது ஆலமரத்தில் யார்ப்பா அமர்ந்திருக்கிறதா அப்படின்னு சிவன் ஒரு ஆடையை கொடு. இப்போது இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு, தமிழை போர்க்குடிகளாக கொண்ட தமிழ் குடிகளுக்கும் தோன்றும். ஆனால் இதைவிட ஆகப்பெரும் வள்ளல் சிந்தனையோடு, ஆகப்பெரும் தான சிந்தனையோடு தமிழன் வாழ்ந்தான் என்பதை சக தமிழ் மக்களுக்கு நம்ம தரவுகளோட கடத்தணும். இதனால் என்ன நன்மை, அடிமை ஏன் பட்டோம், அதிலிருந்து எப்படி மீட்சி எழணும். நான் மீண்டும் முதல்ல சொன்னது தான், நாம் அடிமைப்படுத்தப்படலை, அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்க இயலாத சூழல் தான் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிறது. இன்றைக்கு சீமான் என்கிற ஒரு ஆகப்பெரும் தலைவர் இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கல. திராவிடத்திலிருந்து இவர்கள் தமிழர்கள் விடுதலை கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு திராவிடர்கள் யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, குறிப்பாக தமிழர்களை, அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். இது போன்று ஒரு தலைவன் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை. அதனால் திராவிட சித்தாந்தத்திற்கு தமிழர்கள் தன்னுடைய அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேசத்தந்தை செட்டிகுளம் ஜெகன் தலைப்பு என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1800களில் 1600களிலே தமிழர்கள் பல நாடுகளுக்கு அடிமையாக ஏற்றி விற்று கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷார்கள். அதில் கண்ணையா, அவருடைய தம்பி, இது போன்ற விஜயநகர பேரரசனுடைய வந்தேரிகள் இந்த வேலையில் ஏஜெண்டாக இருந்து செஞ்சாங்க. சென்னையில் ஒரு அடிமையை பதிவு செய்ததற்கு 3 அணா இருந்தது. அப்போ ஒருவேளை சோத்துக்கானும் நம்ம அடிமையாக பல இடங்களுக்கு சென்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனுடைய, அதாவது அளக்கும் மரக்காய்னா அந்த படி, அந்த வாய் தேய்கிற அளவிற்கு அளந்து கூலி கொடுத்த ஆகப்பெரும் இனம், ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த ஆகப்பெரும் தமிழினம், பேகன் மயிலுக்கு அந்த போர்வை கொடுத்த ஆகப்பெரும் அந்த இனம் அடிமையிலாக பல நாடுகளுக்கு கண்காணியினூடாக விற்று ஏற்றுமதி செய்தார்கள். அப்படி காமன்வெல்த் நாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரிட்டிஷார்கள் உலகத்தில் ஒரு 50 நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் விடுதலையை கொடுத்து விட்டு அந்த 50 நாடுகளுக்கும் ஒரு தலைமை தளபதியாக எலிசபெத் மகாராணி இருந்தாங்க.
அந்த 50 நாடுகள் தான் அந்த காமன்வெல்த்தினுடைய நாடுனுடைய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிருந்து பல நாடுகளுக்கு சென்றவர்கள், அடிமைகளாக சென்றவர்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்று கல்வி பெற்று பொருளாதார சமநிலை பெற்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு சாதி ஒடுக்குமுறை, பொருளாதார ஏற்ற இறக்கம், தூய்மையான மருத்துவம், தெளிவான அறிவாற்றலுடைய கல்வி இவற்றை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்தெந்த தேசங்கள்லாம், அமெரிக்கா கூட பிரிட்டிஷனுடைய பேராதிக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தது. ஜூன் 4, 1776 அந்த நாடு விடுதலைப்படுகிறது. அந்த நாட்டினுடைய விடுதலை நாளாக அதை கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருப்பாங்க. இப்போ தமிழ் தேசியம் என்கிற அந்த ஆகப்பெரும் அந்த வேலையை ஆரம்பத்தில் சி.ப. ஆதித்தனார் அவர்கள் பண்ணியிருந்தாலும் அந்த வீரியமாக கொண்டு ஒரு ட்ரிகர் பாயிண்டாக கொண்டு எதிரிகளை அலறவிடுவதற்கான அத்தனை வேலைகளும் கச்சிதமாக செய்கிறவர் திரு சீமானார். செஞ்சுட்டே போகிறாரா? இல்லை. ஆதாரத்தோட 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய ஆகப்புறம் அசைக்க முடியாத தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நான் ஒரு கட்சியில் 14 ஆண்டுகால மாவட்ட செயலாளராக பணிபுரிந்தேன். இருந்தாலும் இந்த சித்தாந்தம் என்றைக்கேனும் வெற்றி பெறும், தூய லட்சியம் வெல்வது நிச்சயம் என்கிற எண்ணம் என்னுள் இருந்ததனால் கடந்த ஒரு 2-3 மாதங்களாக நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினராக இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுத்து வைக்கிற அசைக்க முடியாத சித்தாந்தம். அதுபோன்று அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ட்ரிகர் பாயிண்டாக வருவாங்க. அவர்களை தான் அந்த தேசத்தந்தையாக அந்த தேச மக்கள் கொண்டாடுவார்கள், குறிப்பு எழுதுவார்கள். உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகப்பெரும் பெருந்தலைவர்கள் இருந்தாலும் கூட மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருக்கிறார். பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முகமது அலி ஜின்னா இருக்காங்க. இலங்கைன்னு கேட்டிங்கன்னா சேனநாயக்கா இருக்காங்க. சிங்கப்பூர்னு கேட்டிங்கன்னா லீ குவான் யூ அவர் இருப்பார். பங்களாதேஷ் கேட்டிங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருப்பார். ஈக்குவாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்லோஸ் மனுவால்டி இருப்பார். இப்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒரு ட்ரிகர் பாயிண்டாக உருவாகி அந்த மக்களுடைய ஏகோபித்த அன்பை பெற்றவர் தான் தேசத்தந்தை. அதுபோன்று தமிழகத்திலிருந்து 1800களில் பிரிட்டிஷாரனுடைய கண்காணிகளில், அதாவது கப்பல் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தமிழர்களில் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தினுடைய மகன் செட்டிக்குளம் ஜெகன் கயானா நாட்டினுடைய தேசத்தந்தையாக இருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். இதனை புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறேன் எப்படி கேட்டிங்கன்னா, இவர் அங்கே அடிமையாக பயணித்து அங்கே கல்வி பயின்று அந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு தொடர்ந்து மக்களை திரட்டி போராடி இன்றைக்கு செட்டிக்குளம் ஜெகன் ஒரு போர்வடி தமிழன் அந்த தேசத்தினுடைய தந்தையாக உருமாறி இருக்கிறார்கள் என்றால், அடிமையாக ஏற்றுமதி செய்யப்பட்ட தமிழன் வேறு தேசத்தில் அடிமை நிலையிலிருந்து விடுபட்டு கல்வி பொருளாதாரத்தில் மேம்பட்டு அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தேசத்தின் தந்தையாக ஒரு தமிழ் பூர்வடி மக்கள், அது ஒரு தாழ்த்தப்பட்ட இன மக்கள் உருவாக முடிகிறது என்றால், இந்த மண்ணில்
சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட, நாடு விடுதலை அடைந்த பட்ட காலகட்டத்திற்கு பிறகும் கூட திராவிட அடிமைகளாக அவர்கள் வைத்திருக்கிறார்களா, நாம் அவர்களை எஜமானர்களாக ஏற்றுக்கொண்டு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். அதனால தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு அற்புதமான அம்பேத்கர் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்க வேண்டும், லைம் லைட்டில் இருக்கணும், வரலாறுகளாக இருந்தாலும் சரி, சமகால நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, படித்து கொண்டு இருக்க வேண்டும். இங்கே அரசியல் எப்படி திரும்ப இருக்குது? தர்மோகுலட்ட அமைச்சராக இருக்கிறான், கம்பராமாயணத்தை இயற்றியவன் சேக்கிழார் என்று சொன்னவன் இருக்கான், வாழ்த்துக்கள் என்று எழுத தெரியாத அமைச்சர்கள் இருக்கிற எழுத்துக்கள் எழுதுகிறான். இது போன்ற ஒரு அரசியல் தளத்தில் ஆகப்பெரும் அறிவுஜீவியாக நான் சீமானை பார்க்குறேன். அவர் வாசிப்பாளர் தான், ஆனால் வேறு விதமான சிந்திக்கக்கூடிய நபர். அவரிடத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் பிரச்சார பேரங்கிகள், அறிவுஜீவிகள், அந்த மாற்றம் இல்லை. ஆனால் அவரை ஆடு மாடு மேய்க்கிறார், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுகிறார், தண்ணீருக்கு மாநாடு போடுவதற்கான எத்தனைக்கிறார், பனை ஏறி கல் இருக்குகிறார். இவையெல்லாம் மானுடத்திற்கான தொடர்புடைய அரசியல் என்பதை மக்கள் உணர வேண்டும். இதை நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கணும். 2013 8வது இடத்துல இருந்த பால் அந்த உற்பத்தி இன்றைக்கி 13வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. மேய்ச்சல் நிலம் இல்லை என்றால் கால்நடைய விருத்தி வராது. கால்நடை என்பதை நீங்கள் ஆக பெரும் ஒரு பொருளாதார சின்னமாக நீங்கள் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்நடை பராமரிப்பு துறை எதற்காக இருக்குது, பால்வளைத்துறை எதற்கு, 2 துறை எதுக்கு வச்சுருக்கீங்க? அது யாருமே பதில் கிடையாது. இங்கே ஊழல் தான் மலிந்து போயிருக்கிறது. அர்த்தசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நுனிநாக்கில் தடவப்பட்ட தேன் சுவை அறியாமல் இருக்காதுன்றான். இருக்கும். கல்லாவளை பணத்தை கையாளுறவன் 10 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வைக்காமல் இருக்க முடியாதுன்றதான் கிமு 6ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு ஆகப்பெரும் சித்தாந்த தத்துவம். இங்கே 10 ரூபா எடுக்க மாட்டேன்றான், வர்ற 10 ரூபாய்க்கு மூசா முழுங்கிடுறான், கேட்டால் சாதனைன்றான். எங்கே திறந்தாலும் ஊழல். ராஜஸ்தானில் ஆணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது. சமூக நீதி காக்கிற பேரரசு விடுதலை சிறுத்தையில் அங்கம் வகிக்கிற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை கேட்டு பெறுவதற்கான தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். சீமான் பாஜகவோட தொங்கு சதயத்தை விமர்சிக்கின்ற வன்னியரசு போன்ற தலைவர்கள் தான் இந்த தமிழக மண்ணில் சமூகத்தினுடைய விடுதலை போற்றப்படும் ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார். ஒரு நுட்பமான அரசியலை பல கட்டங்களாக நகர்த்தி வருகிறது. இந்த முறை அது போன்ற ஒரு அரசியலை மீண்டும் கட்டமைக்க 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்கிற உறுதிமொழியை ஏற்போம் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் தமிழர்களை அடிமையாக்குவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்களா, இல்லை நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு தயாராகிவிட்டீர்களா என்பதை உணர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மைய கருவை பின்தொடர்ந்து நாம் தமிழ் பிள்ளைகளுடைய அந்த வேட்பாளர்களுடைய உழைப்பிற்கும் அவர்களுடைய அந்த மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு அமைவதற்கான சூழ்நிலையில் எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை இதனூடாக தெரிவித்து விடைபெறுவது தாம்பரம் முருகன். நன்றி, வணக்கம்.